பாடி பில்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் 8 மிஸ் ஒலிம்பியா அடிச்சு அந்த காலத்திலே எல்லாத்தையும் மிரள விட்ட பாடி பில்டர் தான் லீ ஹேனி. 1959ல பிறக்கிறாரு. அவரோட 12 வயசுல வெயிட் லிஃப்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 14 வயசுல நல்ல ஷேப்ல அவரோட உடம்பு இருந்திருக்கு. இவரோட ஸ்கூலிங் டைம்ல நல்ல ஃபுட்பால் பிளேயர். இன்னும் சொல்ல போனா ஃபுட்பால் தான் லைஃப்னே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு நாள் கால்ல இன்ஜுரி ஆகுது. அந்த டைம்லயும் மனம் தளராம நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்றோம், பாடி பில்டிங் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அந்த டைம்ல சவுத் கேரோலினால ஃபேமஸான கோச் டேனி ரோஜனை மீட் பண்றாரு. அவர்தான் லீ ஹேனியை கைட் பண்றாரு. 1979ல 19வது வயசுல டீன் அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ல வின் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் தீவிரமா 1979 to 1983 நிறைய காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. அதுல கிராண்ட் பிரிக்ஸ் சர்க்கியூட் அண்ட் நைட் ஆஃப் சாம்பியன் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிஷன்லயும் வின் பண்ணிருக்காரு. 1983 ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் ஒலிம்பியா அட்டெண்ட் பண்றாரு. மிஸ்டர் ஒலிம்பியா தேர்ட் வின் பண்றாரு. அப்பவே அவர் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு பயங்கரமான மசிலோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1984ல இருந்து 1991 வரை தொடர்ந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஃபர்ஸ்ட் வின் பண்றாரு. 8 டைம் மிஸ் ஒலிம்பியா வின் பண்ணி கிங் ஆஃப் பாடி பில்டிங் ஆகுறாரு. இந்த 8 மிஸ் ஒலிம்பியா டைட்டிலும் டிஃபரண்ட் சிட்டிஸ்ல வின் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல 250 to 255 பவுண்ட்ல, அதாவது 113 to 116 கேஜில மாஸ் மான்ஸ்டரா இருந்திருக்காரு அந்த டைம். ஆனா இப்போ அதை விட அதிகமான வெயிட்ல பாடி பில்டிங் பண்றாங்க. ஆனா அந்த டைமுக்கு அது பெருசா இருந்துச்சு. IFBB மிஸ்டர் ஒலிம்பியால 83 பாடி பில்டர்ஸ் தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2003 ஷெர்லி டிராப்பர் ஹேனிங்கிறவங்கள கல்யாணம் முடிக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் பேபி பாய் பேபி பிறக்குறாங்க. பாடி பில்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகுதான் ஃபேமிலியா வாழ்றாரு. இவர் பாடி பில்டிங்ல பண்ண அச்சீவ்மெண்ட் போக இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. அர்னால்ட் கிளாசிக் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், தி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் ஹால் ஆஃப் ஃபேம் அண்ட் தி நேஷனல் ஹால் ஆஃப் ஃபேம் இதுல இவரோட சாதனைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பென் வீடர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். அதுக்கப்புறம் அந்த டைம்ல பிரசிடென்டா இருந்த பில் கிளின்டன் லீ ஹேனிய சேர்மன் பிரசிடென்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட் பதவிக்கு நியமிக்கிறார். இந்த மாதிரி பாடி பில்டிங் தாண்டி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. இப்போ ஃபிட்னஸ் சம்பந்தமா நிறைய புக் எழுதியிருக்காரு. அதுல ஒன்னு லீ ஹேனி அல்டிமேட் பாடி பில்டிங் புக். அப்புறம் ஒரு சேனல் மூலமா டோட்டல் லீ ஃபிட் வித் லீ ஹேனிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அப்புறம் இவருக்கு ஈக்குவலா வந்தவர் தான் ரோனி கோல்மன். 8 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா அடிச்சு வின் பண்ணிருப்பாரு. அப்புறம் லீ ஹேனி தான் ஃபர்ஸ்ட் டைம் அர்னால்டோட 7 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா ரெக்கார்டை முறியடிச்சு 8 டைம் வின் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லான பாடி பில்டரா இருந்திருக்காரு லீ ஹேனி. வேற எந்த பாடி பில்டர்ஸ் பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.